வெல்கம் பேக் இசானா ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்க் த்ரெட்டில் எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து நான் ஒரு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், டபுள் த்ரெட் பிராண்டட். நான் அப்புறம் வந்து பாபின் கேஸ் எடுத்துருக்கிறேன், பாபின் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து இந்த சில்க் த்ரெட்டை அதில் சுற்றி வச்சுக்கிறேன். எப்போதும் சில்க் த்ரெட்டை வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் எடுக்கணும், 2 நூலாக தான் எடுக்கணும். அதுதான் ஆரி ஒர்க்கோட ரூல்ஸ், சரியா? அது போட்டால் தான், இல்லாட்டி ஒன்றா எடுத்தோம்னா அந்த சில்க் த்ரெட் வந்து அந்தந்து போகும். இப்போ வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட்டை வந்து பவுலில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு நாட் போட்டுக்கிறோம். இப்போ வந்து நாட் போட்டுக்கிறோம். சும்மா சாதாரணமாக ஒரு நாட் போட்டுட்டு இப்போ வந்து துளிப் நீடில் எடுத்துருக்கிறேன். துளிப் நீடில் 30 நம்பர் 13 எடுத்துருக்கிறேன். 13 எடுத்துட்டேன். இப்போ வந்து ஆரி ஸ்டாண்ட் எடுத்துகிறேன். நெட் கிளாத் எடுத்துருக்கேன். நெட் கிளாத் எதுக்குன்னா, கீழே என்ன நடக்குது, கீழே வந்து ஊசி எப்படி போகுது, ஊசியில் நூலை எப்படி சுற்றுறேன், அதுக்காண்டி தான் நான் நெட் கிளாத் எடுத்துக்கிட்டேன். இல்லாட்டி பாபின் கிளாத் தான் எடுக்கணும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இப்போ கிளாஸ் கற்றுக்கிறதுக்காண்டி நெட் கிளாத் எடுத்துக்கிறேன். கீழே என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து நெட் கிளாத் எடுத்துக்கிறேன். இல்லாட்டா நீங்கள் பாபின் கிளாத் கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதை வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி கிளாஸ் 1ன்னு சொல்லிவிட்டு என்னோடய சேனலில் இருக்குது, ஃபஸ்ட்டு அதுவே பாருங்கள். பேசிக் மெட்டீரியல் இருக்கும், என்னென்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து சில்க் த்ரெட்டை வந்து நம்ம எப்போதும் மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ வந்து குத்துறோம். ஊசியை குத்தி சில்க் த்ரெட்டை மேலே எடுக்கிறோம். மேலே மெதுவாக எடுக்கிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு மேலே எடுத்தோடனே இந்த நாட் வந்து மேலே வந்துடுது. மெதுவாக குத்தணும். குத்திட்டு குத்தி சுற்றி நீங்கள் வந்து இந்த வாய்ஸ் எதுவும் மியூட்டில் போட்டுட்டு நீங்கள் அதில் என்ன நடக்குதுன்ட்டு மெதுவாக கவனிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியும். குத்தணும், தூக்கும்போது ரைட்டு, குத்தணும், சுற்றணும், மேலே தூக்கும்போது ரைட் லெஃப்ட், குத்தணும், சுற்றணும், மேலே தூக்கிச்சில் ரைட் லெஃப்ட். இந்த மாதிரி நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டை வந்து, ஆனால் அவங்க ஃபஸ்ட்டே சில்க் த்ரெட்டில் வராது, நூல் அந்தந்து போகும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். நூல் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து அந்தந்து போகணும். ரொம்ப டைட்டாகவும் கீழே இழுக்கக்கூடாது. மெதுவாக சுற்றணும். நல்லா லூஸாக ஹேண்டில் பண்ணி மேலேயும் கீழேயும் சுற்றிடணும். இப்போ வந்து நாட் போடுறேன். எண்ட் நாட் ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அது உள்ள ஒரு செயின் எடுத்துகிட்டு நாட் போட்டாச்சு. வந்து நாட் எப்படி போடுறது அப்படின்னு மறுபடியும் சொல்லலாம். டபுள் சான்ஸாக நூல் எடுத்தாச்சு, நாட் போட்டாச்சு. எண்ட் நாட் எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், சரியா? சுற்றிக்கிறோம். அதே மாதிரி ஆள்காட்டியில் வச்சு சுற்றிக்கிறோம். தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை வந்து ரைட் சைடில் உள்ள நூலை எடுக்க போகிறோம். ரைட் சைடில் உள்ள நூலை வந்து நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துகிட்ருக்குறோம்.
ரொம்ப நாள் ஆச்சுல, கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. இப்போ வந்து நம்ம என் நாட்டு எப்படி போடுறோன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு பிக்சர் எடுத்து அதை எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுன்ட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பிக்சரில் எப்படி அதை பிக்சரை நம்ம ட்ரா பண்ணி எப்படி அதை வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இதான் இந்த நாட் போட்டுட்டேன். மறுபடியும் நான் போட்டு காட்டுறேன். என் நாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, மெதுவாக எடுத்து ரைட் லெஃப்ட் சுற்றி ரைட் லெஃப்ட். இப்போ என் நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது அந்த செயினில் உள்ளோடு இன்னொரு செயின் எடுத்து ஃபஸ்ட்டு போட்ட செயினை ரெண்டாவது போட்ட செயினை உள்ளே இழுத்துட்றோம். நூலை கீழே இழுத்தோன்னு நீங்கள் நல்லா மியூட்டில் போட்டுட்டோ அதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே, நம்ம அப்போ செலுத்தத்தில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறோன்ட்டு கிளாஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு பிக்சரை எப்படி ட்ரா பண்ணணும், ஃபோன்லேருந்து எப்படி ட்ரா பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடணுங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர், லைக் பண்ணுங்கள். இஷானா ஆரி ஒர்க்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ. பாய்.